عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فإذا أفضتم من عرفات فاذكروا الله عند المشعر الحرام. صدق الله مولانا العظيم. அளவற்றாளரும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் பெருமான முஹம்மதே முஸ்தபா அஹமதே முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னார் நடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக ஜும்மா மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ஹஜ்ஜுடைய மாதமாகிய துல்ஹஜ் மாதத்தின் முதல் ஜும்மாவிலே நாம் வீட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாக்கியத்தை முதல் முடிவானாக. ஆகும். இவரிடம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கின்றார்களோ அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜே மப்ரூர் என்று சொல்லக்கூடிய ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் கேர முடிவானாக. ஆகும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, சென்ற வார ஜும்மாவிலே துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களினுடைய சிறப்பை பற்றி நாம் பார்த்தோம். இந்த முதல் 10 நாட்களில் மிகவும் சிறப்பான நாட்கள் தான். இருந்தாலும் அதில் பிறை 9, 10 ஆகிய 2 நாட்கள் இன்னும் சிறப்பிற்குரிய நாளாக நமக்கு அமைந்திருக்கிறது. பிறை 9 அன்று அரஃபாவுடைய தினம். இந்த அரஃபாவுடைய தினத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்பதே அரஃபா தான். அரஃபாவிலே தங்கக்கூடிய அந்த ஹாஜிமார்கள் ஒரு சில நொடி பொழுதாவது அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே அவர்கள் தங்கினால்தான் அவருடைய ஹஜ்ஜி கூடும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவருடைய ஹஜ்ஜி கூடாது. ஏனென்றால் ஹஜ்ஜுடைய காரியங்களில் மிக முக்கியமான ஒரு அமல் அரஃபாவிலே தங்குவது. அந்த அரஃபாவிலே நாம் தங்கக்கூடிய அந்த அரஃபாவுடைய மைதானம் இருக்கிறதே பரக்கத் பொருந்திய மைதானம். அந்த அரஃபாவுடைய அந்த நாளினுடைய சிறப்பை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்வான், வஷ்ஷஃபி வல் வத்ர், இரட்டைப்படையின் மீது சத்தியமாக. அந்த இரட்டைப்படை என்று சொல்லும் பொழுது அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான் வல் வத்ர், ஒற்றைப்படை. அந்த ஒற்றைப்படையிலே அரஃபாவுடைய தினமான பிறை 9 அதிலே கட்டுப்பட்டது. அந்த 9வது நாளின் மீது அல்லாஹ் சத்தியம் என்று சொல்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாளை எந்த அளவுக்கு சங்கைப்படுத்தியிருக்கின்றான் என்பது நமக்கு விளங்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்வார்கள், அரஃபாவுடைய நாளில் இஸ்லாமிய வரலாற்றின் மிக முக்கியம் வாய்ந்த ஒரு நாளாக இது இருக்கிறது. இதற்கு பலவிதமான சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார்கள். முதலாவது சிறப்பு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு நாள் அரஃபாவுடைய தினம். அஹ்மது ஷரீஃபிலே ஹதீஸ் வருகிறது. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களிடத்தில் அரஃபாவில் தங்கியிருக்கக்கூடிய தன்னுடைய அடியார்களை பற்றி பெருமை பாராட்டி பேசுகின்றார். இன்னல்லாஹ யுபாதி மலாயிகத்தஹு அஷியத அரஃபா பி அஹ்லி அரஃபா. அரஃபாவிலே தங்கியிருக்கக்கூடிய அந்த அரஃபா வாசிகள், அந்த ஹாஜிகளை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய மலக்குகளிடத்திலே பெருமை பாராட்டி பேசுகிறான். என்ன சொல்கிறான்? ஃபயகூல், அல்லாஹ் சொல்கின்றான், உன்துரு இலா இபாதி, என்னுடைய அடியார்களை நீங்கள் பாருங்கள். உத்தூனி ஷுஹ்ரத்தன் ஓபுரன், மேனியிலே புழுதி படித்தவர்களாக
தலைவிரி கோலமாக இந்த அரபாவுடைய தினத்திலே தங்கியிருக்கின்றார்களே, இந்த அடியார்களை, என்னுடைய அடியார்களை நீங்கள் பாருங்கள் என்று மலக்குகளிடத்திலே பெருமை பாராட்டி பேசக்கூடிய ஒரு நாள் தான் இந்த அரபாவுடைய தினம். இது முதல் சிறப்பு. இரண்டாவது சிறப்பு என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை நரக விடுதலை செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஒரு நாள் இந்த அரபாவுடைய தினம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாமின் யௌமின் அக்ஸர் மின் அன் யுஅதக அல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நார் மின் யௌமி அரபா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய அந்த நபர்களில் அதிகமான நபர்களை எந்த நேரத்தில் எல்லாம் விடுதலை செய்கின்றான் என்று சொன்னால் நீ யௌமி அரபா, அரபாவுடைய தினத்தில் இருந்துதான் நரகத்திலிருந்து அதிகமான அடியார்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இது இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு, சிறந்த துவாவை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இடம்தான் அந்த அரபாவுடைய தினம். அந்த அரபாவுடைய அந்த இடம் திருமிதி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருது. அம்ர் இப்னு ஷுஐப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய பாட்டனார் வாயிலாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹைரு துஆ துஆ யௌமி அரபா, துவாவிலேயே சிறந்தது அரபாவில் செய்யக்கூடிய துவா தான் என்பதாக சொல்றாங்க. அப்ப துவா கூட ஒரு எந்த இடத்திலே செய்தால் அந்த துவாவுக்கு மதிப்பும் அந்த துவா கபூலாகும் என்பதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப இந்த அரபாவுடைய தினம் என்பது எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு தினம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான்காவது சிறப்பு, இந்த சன்மார்க்க இஸ்லாம் பரிபூர்ணமாக்கப்பட்ட ஒரு நாள் இந்த அரபாவுடைய நாள். யூதர்ல ஒருவர் உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுடைய புத்தகத்தில், அதாவது யூதர் சொல்லக்கூடிய புத்தகம் சொன்ன குர்ஆன், உங்களுடைய அந்த குர்ஆன்ல ஒரு ஆயத்து ஒன்று, ஒரு வசனம் இறங்கி இருக்கிறது. அந்த வசனம் மட்டும் எங்களுக்கு கிடைத்திருந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்பதாக ரொம்ப பெருமையாக என்ன செஞ்சாங்க, பெருமை அடித்து உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த யஹூதி சொன்னாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்த வசனம் என்பது எப்பொழுது இறக்கப்பட்டது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவுடைய தினத்திலே அந்த அரபாவுடைய மைதானத்திலே நின்று கொண்டிருக்கும் பொழுது ஜும்மாவுடைய தினத்தன்றுதான் இந்த ஆயத்தை எல்லாம் அறிக்கை வைத்துள்ளார். அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. இன்றுடன் இந்த இஸ்லாமிய ஷரியத் என்பது உங்களுக்கு பரிபூர்ணமாக ஆக்கப்பட்டு விட்டது என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த யூதனை பார்த்து சொன்னார்கள் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே புகாரியிலும் முஸ்லிமிலும் இந்த ஹதீஸை நாம் பார்க்க முடிகின்றது. அப்ப அரபாவுடைய தினம் என்பது மிகவும் சிறப்பிற்குரிய மகத்தான ஒரு தினம். அந்த தினத்திலே நாம் செய்ய வேண்டிய அமல்களை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகிய முறையிலே சொல்லித் தருகிறார்கள். அந்த அரபாவுடைய தினத்தன்று நாம் செய்ய வேண்டிய அமல்களில் ஒரு முக்கியமான அமல் என்று சொன்னால், 4வது கலிமாவை அதிகமாக நாம் ஓத வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த 4வது கலிமாவை அதிகமாக நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் அரபாவுடைய தினத்தன்று நாம் செய்ய வேண்டிய அமல்களில் மிக முக்கியமானது. இதற்கு அடுத்தபடியாக நாம் செய்ய வேண்டிய அமல் அரபா தினத்தன்று நோன்பு வைப்பது. இந்த நோன்பு சுன்னத்தான நோன்பு. சென்ற ஜும்மாவிலே நாம் சொன்னோம், துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 1லிருந்து 9 வரைக்கும் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கலாம். அப்படி முடியவில்லை என்று சொன்னால் அரபாவுடைய தினத்தன்று மட்டும் நாம் என்ன செய்யணும், நாம் நோன்பு வைக்க வேண்டும். நம்ம அரபாவுடைய தினத்தன்று யார் நோன்பு வைக்க விரும்புகிறார்களோ அவர்கள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 26ஆம் தேதி செவ்வாய் மாலை புதன் இரவு சகல் வைக்கணும். புதன்கிழமை முழுவதும் நோன்பு இருக்கணும். அன்று மகரிபுக்கு பிறகு என்ன செய்யணும், அவர்கள் நோன்பு திறக்கணும். இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை காலை பெருநாள் தொழுகை, ஹஜ்ஜி பெருநாள் தொழுகை நடக்கும். அப்போ நோன்பு வைக்கக்கூடியவர்கள் இந்த நோன்பினுடைய பலனை பற்றி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. சியாமு யௌமி அரபா, அரபா தினத்தன்று வைக்கக்கூடிய நோன்பு இருக்கிறது. அக்தஸிபு அலல்லாஹி அய்யுகஃபிர ஸனத்தல்லதி கபலஹு வ ஸனத்தல்லதி பஅதஹு. அந்த அடியாருடைய முந்திய ஒரு வருட பாவமும் பிந்திய ஒரு வருட பாவமும் மன்னிக்கப்படுகிறது. அந்த அரபாவுடைய தினத்திற்கு முன்னதாக செய்திருக்கக்கூடிய ஓராண்டு சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அதே போல இனி வரக்கூடிய ஒரு வருடம் சிறு பாவங்கள் என்ன செய்யப்படுது,
அப்ப இந்த ஒரு நோன்பு நான் நோன்பதின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 ஆண்டுகளுடைய பாவத்தை மன்னிக்கின்றான் என்று சொன்னால், அப்ப இந்த நாள் அரபாவுடைய தினம் என்பது எந்த அளவுக்கு சங்கியமிக்க தினம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ் அடியார்களே, அதே போன்ற அரபாவுடைய தினம் என்று வரும் பொழுது நாம் எந்த நாட்டிலே, எந்த ஊரிலே, எந்த மாநிலத்திலே நாம் இருக்கின்றோமோ அந்த இடத்திலே எப்படி பிறை பார்க்கப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையிலே தான் அரபாவுடைய தினத்தை நாம் முடிவு செய்ய வேண்டும். அங்கே வெளிநாட்டில் 26ஆம் தேதி தான் அரபா தினம் கொண்டாடுறாங்க, ஹாஜிமார்கள் அங்கே அரபாவில் இருப்பாங்க. அதனால நாங்கள் என்ன செய்யணும், 26ஆம் தேதி இங்கே நோன்பு வைக்கணும்னு வச்சோம்னா அது அரபாவுடைய நோன்பே கிடையாது. ஏனென்று சொன்னால் ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிமார்களுக்கு அரபாவுடைய நோன்பு கிடையாது. அவங்க நோன்பு வைக்கக்கூடாது என்று ஷரீஅத் சொல்கிறது. அவங்க அரபாவுடைய அந்த மைதானத்தில் போய் தங்கணும், அவ்வளோதான். அதான் ஹஜ்ஜி. அவங்க என்ன செய்யக்கூடாது, ஹாஜிமார்களுக்கு நோன்பு கிடையாது. ஹஜ்ஜி செய்யாமல் தன்னுடைய சொந்த ஊரில் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த அரபாவுடைய நோன்பு என்பது சுன்னத், வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக முஹத்திஸீன்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். அப்போ இந்த அரபாவுடைய தினம் என்பது நம்முடைய நாட்டை, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 27ஆம் தேதி அரபாவுடைய தினம். அன்று நாம் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நாம் நோன்பு வைப்போம். அல்லாஹ் நம்முடைய அந்த நோன்பை கபூல் செய்து கொள்வாராக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, அப்போ அரபாவிலே உடைய அந்த அமல்கள் எல்லாம் ஹாஜிமார்கள் நிறைவு செய்துவிட்டு அரபாவிலேருந்து எங்கே வருவாங்க, முஸ்தலிஃபாவுக்கு வருவாங்க. அந்த அரபாவிலையும் முஸ்தலிஃபாவிலையும் நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு செலவு செஞ்சு போனாலும் சரி, இந்த ஹஜ்ஜுக்கு வட்டி மூலியமாக நீங்கள் 5 லட்சம் செலவு செஞ்சு போனாலும் சரி, அதே போல் ப்ரைவேட்டாக நீங்கள் 8 லட்சம் செலவு செஞ்சு போனாலும் சரி, அரபாவிலையும் முஸ்தலிஃபாலையும் 2 பேருமே எங்கே தங்கி தான் தங்கியிருப்பாங்க, வெறும் மண் தரையில் தான் படுத்து கிடப்பாங்க. டீலக்ஸில் போனவரும் அங்கே தான் படுத்து கிடப்பாரு, சூப்பர் டீலக்ஸில் போனவரும் அங்கே தான் படுத்து கிடப்பாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஹ்ராம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை ஆடை, ஒரே ஆடை, ஒரே அமைப்பு, ஒரே இடத்துல என்ன செய்யறாரு, ஏழையும் அங்கே தான் படுத்துறாரு, பெரிய கோடீஸ்வரர் அங்கே தான் படுத்துறாரு. இன்னும் சொல்ல போனால் அரபாவில் பெரிய மைதானம். ஆனால் முஸ்தலிஃபா எப்படி தெரியுமா, அந்த பிளாட்பாரத்தில் படுத்திருப்பாரு பெரிய கோடீஸ்வரர். பெரிய கோடீஸ்வரர் இஹ்ராம் அணிந்து எங்கே படுத்து கிடப்பாரு, பிளாட்பாரம் மக்கள் நடந்து போவாங்கல்ல, அங்கே என்ன செய்வாங்க, கீழே துணி கூட கிடையாது, அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தினுடைய ஒரு இடம் தான் அந்த முஸ்தலிஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த முஸ்தலிஃபாவை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், வைதா அஃபந்தும் மின் அரஃபாத்தி, எப்பொழுது அரஃபாவுடைய அந்த அமல்கள் நிறைவு பெற்று விட்டதோ நீங்க என்ன செய்ய, வதுகுருல்லாஹ இந்தல் மஷ்அரில் ஹராம், மஷ்அரில் ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணியமிக்க அல்லாஹினுடைய அடையாள சின்னங்களாக இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள். மஷ்அரில் ஹராம் என்று சொன்னால் இந்த இடத்திலே முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், அதுதான் முஸ்தலிஃபா. அரபாவில் இருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் என்ன செய்வாங்க, அதாவது பிறை 9 அன்று சூரியன் உச்சியை எட்டி கொஞ்சம் தாழ்ந்து வந்தவுடன், உச்சியை எட்டி ஒரு அரை மணி நேரம் பின்னால் என்ன செய்வாங்க, அரபாவுக்கு புறப்பட்டு போயிடுவாங்க. அந்த ஜவாலிலிருந்து சூரியன் உச்சியை எட்டினதிலிருந்து சூரியன் மறைந்த வரைக்கும் எங்க இருப்பாங்க, அந்த அரபாவுடைய மைதானத்தில் இருப்பாங்க. எப்போ சூரியன் மறைஞ்சிடுச்சோ உடனே அங்கிருந்து என்ன செய்வாங்க, அரபாவிலிருந்து புறப்பட்டு முஸ்தலிஃபாவுக்கு வருவாங்க. இப்போ இந்த இடத்துல மட்டும்தான் எந்த இடத்திலும் இல்லாத ஒரு சட்டம் இங்கே இருக்கு. அரபாவில் என்ன செய்வாங்க, ஒட்டுமொத்த ஹாஜிமார்களும் அங்கே போய் ஹனஃபி, ஷாஃபி அவங்க அப்படி தொழுகிறாங்க, இவங்க இப்படி தொழுகிறாங்க, அந்த எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹஜ்ஜில் மட்டும் இந்த சட்டம் என்ன செய்வாங்க, ஹாஜிமார்கள் அரபாவில் லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுவாங்க. லொஹரையும் அசரையும் என்ன செய்வாங்க, சேர்த்து தொழுவாங்க. ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்த ஹாஜிமார்களை கேட்டு பாருங்க, ஹாஜியாக இருக்கா தொழுது முடிச்சோன்னு கேட்டு பாருங்க எப்படி அமல் செஞ்சாங்க. லொஹரையும் அசரை என்ன செய்வாங்க, அரபாவுடைய அந்த மைதானத்தில் அவங்க சொல்லுவாங்க, மஸ்ஜிதுல் கைஃப் அப்படின்னு ஒரு பள்ளிவாசல் அங்கே இருக்குது. அந்த பள்ளிவாசல்ல வருஷத்துல இந்த 2 வக்து தொழுகை மட்டும்தான் நடக்கும், வேறு எந்த தொழுகை நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாசல். அந்த மஸ்ஜிதுல் கைஃபை பற்றி தலவாசல் சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் அந்த பள்ளிவாசலிலே நுழைகிறார்கள். ஆனால் அந்த பள்ளியை விட்டு வெளியே வர்றது கேட்க ஆச்சரியமா இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் அந்த பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகிறார்கள். நுழைந்த மலக்குமார்கள் அந்த பள்ளிவாசலை விட்டு வெளியே வருவதில்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை காலம் ஆச்சு, எத்தனை நீண்ட காலம் ஆயிடுச்சு, எத்தனை மலக்குமார்கள் அந்த பள்ளி உள்ள இருக்கிறாங்க. இப்போ வருடத்தில் ஒரு முறை மட்டும் இந்த 2 பக்தர்கள் மட்டும் தொலை வைக்கப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது, ஒரு
பள்ளிவாசல் இருக்குது என்று சொன்னால் அது அரபா மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் ஹைம் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல் தான். உடனே என்ன செய்வாங்க, சூரியன் மறைந்தவுடன் ஹாஜிமார்கள் அரபாவிலிருந்து புறப்பட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, அரபாவிலிருந்து முஸ்தலிஃபா குறைஞ்சபட்சம் ஒரு 5 அல்லது 6 கிலோமீட்டர் நடந்தே வருவாங்க. நீங்க 11 மணிக்கு நீங்க முஸ்தலிஃபால சேர்ந்தாலும் அங்க வந்துதான் என்ன செய்யணும், மக்ரிபையும் ஈஷாவையும் சேர்த்து தொழுகும். இது ஹஜ்ஜில் மட்டும் இருக்கக்கூடிய சட்டம், எல்லாருக்குமே ஒரே சட்டம் தான். அரபாவுடைய மைதானத்தில் நுகரையும் அசரையும் சேர்த்து தொழுகணும். அரபாவில் எப்பொழுது சூரியன் மறைந்து விட்டதோ அரபாவிலிருந்து புறப்பட்டு முஸ்தலிஃபாவுக்கு நாம் வர வேண்டும். முஸ்தலிஃபாவுக்கு நீங்க வரும் பொழுது மணி 12 இருந்தாலும் சரி, 1 மணியாக இருந்தாலும் சரி, அங்கு வந்துதான் மக்ரிபையும் இஷாவையும் ஜம்மு செஞ்சு நீங்கள் தொழ வேண்டும். இப்படியான ஒரு சட்டம் அந்த முஸ்தலிஃபாவுக்கு இருக்கிறது. அதே போல் இன்னொரு ஒரு சிறப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஹாமிஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபுல 7வது பாகத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரெல்லாம் அந்த முஸ்தலிஃபாவிலே தங்குகின்றார்களோ, அரபாவிலும் முஸ்தலிஃபாவிலும் தங்குகின்றார்களோ, அந்த அடியார்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கின்றான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. மஆஷிரன் நாஸ், ஓ மக்களே, அதானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆனிஃபன், இந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே வந்தார்கள். வ அக்ரஅனி மின் ரப்பி அஸ்ஸலாம, என் ரப்பிடம் இருந்து எனக்கு சலாத்தை சொன்னார்கள். வ கால, சலாத்தை சொல்லிட்டு சொன்னாங்க, இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கஃபர லி அஹ்லி அரஃபாத் வ அஹ்லில் மஷ்அர், முஸ்தலிஃபாவிலும் அரபாவிலும் தங்கக்கூடிய அந்த ஹாஜிமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகின்றான். வல்லமின் அல்ஹமுத் தபிஆத், மனோ இச்சையின் பிரகாரம் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள், அந்த பாவங்களை விட்டும் அல்லாஹ் அவர்களை தடுத்து விடுவதற்கு தான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப அரபாவிலும் முஸ்தலிஃபாவிலும் நாம் தங்கும் பொழுது கிடைக்கக்கூடிய வாக்கியங்கள் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாவத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் என்ற ஒரு செய்தியை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இது முஸ்தலிஃபாவினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதே போல அரபாவுடைய தினத்தன்று நாம் செய்ய வேண்டிய சில அமல்கள். அப்ப அரபாவுடைய சிறப்பை நம்ம பார்க்கணும், முஸ்தலிஃபாவுடைய சிறப்பை நம்ம பார்க்கணும். இப்போ அடுத்து அரபாவுடைய நாளில் சில அமல்கள் நாம் செய்யணும். அதில் முதல் அமல் என்னன்னு சொன்னா, ஹாஜிமார்கள் அரபாவில் தங்கியிருப்பாங்க. 2வது அரபாவுடைய நோன்பை நாம் வைக்க வேண்டும். 3வது அல்-இக்ஸாரு மின ஸிக்ரி வ துஆ, அதிகமான திக்ருகளும் அதிகமான துவாக்களையும் நாம் செய்ய வேண்டும். 4வது அல்-இஸ்திக்ஃபாரு வ தௌபா, அதிகமாக இஸ்திக்ஃபாரையும் நாம் தௌபாவையும் அதிகமாக நாம் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ யுபாஹி பி அஹ்லி அரபா, அரபாவில் தங்கியிருக்கக்கூடிய அந்த அடியார்களை பார்த்து அஹ்ல ஸமா, வானத்தில் உள்ளவர்களிடத்திலே அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசுகிறான். அஹ்ல ஸமா, வானத்தில் உள்ளவன யாரு? மலக்குமார்கள். அந்த மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் என்ன செய்யறான்? பெருமை பாராட்டி பேசுகிறான் என்பதாக முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 5வது அத்தக்பீர் வ தஹ்லீல், அதிகமாக என்ன செய்யணும்? தக்பீர்கள் சொல்லணும். அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த தஹ்லீலை நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இப்போ தக்பீர் என்று வரும் பொழுது அந்த தக்பீரை நாம் எப்பொழுது சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அரபாவுடைய நாள் நமக்கு 27ஆம் தேதி அரபா. அன்னைக்கு சுபுகிலிருந்து ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னால் சுபுகிலிருந்து ஐயாமு தஷ்ரீக் முடியக்கூடிய பிறை 13, அதாவது 31ஆம் தேதி அசர் வரைக்கும் நாம் தக்பீர் சொல்ல வேண்டும். பிறை 9லிருந்து பிறை 13 அசர் வரைக்கும். நம்முடைய தேதி நம்ம சொல்றதா இருந்தால் 27ஆம் தேதி சுபுகிலிருந்து நாம் என்ன செய்யணும்? தக்பீரை ஆரம்பிச்சு 31ஆம் தேதி அசரோட இந்த தக்பீர் முடியும். அரபாவுடைய நாள், அதுக்கு மறுநாள் பெருநாளுடைய நாள், அதுக்கு அடுத்து 3 நாட்கள் ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய 3 நாட்கள். அதனால் இந்த தக்பீர்களை நாம் அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதை நாம் சொல்லக்கூடிய அந்த தக்பீர்கள் இருக்கிறது. பொதுவாகவே நாம் தக்பீர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக அதிகமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் குறிப்பாக நாம் என்ன சொல்லணும்னு சொன்னா, 3வது கலிமா, 4வது கலிமா, இந்த கலிமாக்களை அதிகமாக நாம் என்ன செய்யணும்? ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று அந்த அரபாவுடைய தினத்தன்று நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய கூலியை பற்றி ஹதீஸ்கள் சொல்லும் பொழுது 4 விதமான கூலிகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான். அந்த அரபாவுடைய தினத்தில் என்ன செய்யணும்? அதிகமாக சதக்காக்களை நாம் செய்யணும்.
இப்போ 4 விதமான கூலி நமக்கு கிடைக்கிது. முதலாவது முதாஅஃபத்துல் அஜ்ர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அரஃபாவுடைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த அமலுக்கு, செய்யக்கூடிய அந்த சதக்காக்கள், இது போன்ற அமல்கள் இருக்கிறது, அதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதல் கூலி என்ன தெரியுமா? பன்மடங்கு அல்லாஹ் கொடுக்குறோம். எவ்வளவுங்கிறத நம்ம என்ன செய்ய முடியாது, கணக்கிடவே முடியாது. அந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு செய்யலாம். அரஃபா அன்று யாரெல்லாம் சதக்கா செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த நன்மைகள் கிடைக்கிறது. இரண்டாவது சபபுன் ஃபீ மக்ஃபிரத்தித் துனூப், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது காரணமாக அமைகிறது. மூன்றாவது பாபும் மின் அபுவாபில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாசல்களிலிருந்து அது ஒரு வாசலாக இருக்கிறது. நான்காவது தஹ்கீகுல் பரக்கத்தி ஃபில் மால், நம்முடைய பொருளாதாரத்தில் அது பரக்கத்தை உறுதி செய்கிறது என்று முஹத்திஸீன்கள் என்ன செய்யறாங்க, சொல்லி தர்றாங்க. சரி, அப்போ சதக்கா கொடுக்கணும்னு சொன்னால் சதக்கானா எப்படி நம்ம சதக்கா செய்யறது அப்படின்னு சொன்னால் அதற்கும் முஹத்திஸீன்கள் நமக்கு விளக்கம் கொடுக்குறான். ஹதீஸுகளின் வாயிலாக விளக்கம் சொல்லும் பொழுது ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்யணும், நம்ம உணவளிக்கணும். அதே போன்று மருத்துவத்திற்காகவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவங்க என்ன செய்யணும், நன்கொடையாக அவங்களுக்காக நாம் உதவி செய்ய வேண்டும். மூன்றாவது அனாதைகளுக்கும் தேவை உதவிகளுக்கும் நாம் உதவ வேண்டும். நான்காவது இப்னு சபீல் என்று சொல்லக்கூடிய வழிபோக்கர்கள், அதாவது என்ன செய்யணும், தன்னுடைய ஊரிலிருந்து புறப்பட்டுருவாங்க, இடையில என்ன கிடைக்கிற சாப்பிட்டு எங்கே இடம் கிடைக்கிற படுத்துங்க அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க. இவங்க தான் வழிபோக்கல்னு சொல்லுவாங்க, இப்னு சபீல் வழிபோக்கல்கள்னு சொல்லுவாங்க. அந்த வழிபோக்கல்களுக்காக என்ன செய்யணும், உணவும் தண்ணீரும் என்ன செய்யணும், கொடுக்கணும். அந்த அரஃபாவுடைய தினத்தன்று நாம் அதை செய்யும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யணும், நமக்கு இந்த 4 விதமான புரோஜனங்களை அல்லாஹ் தருகின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலிருந்து முஹத்திஸீன்கள் நமக்கு இந்த விளக்கத்தை நமக்கு சொல்லித் தர்றாங்க. அப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அரஃபாவுடைய தினம், அதே போன்று முஸ்தலிஃபா, அதற்கடுத்து மிக முக்கியமான ஒரு நாள் பெருநாள், அதற்கு யௌமுன் நஹர் என்று சொல்லப்படும். பிறை 10 பெருநாள், அதுக்கு என்ன சொல்லப்படும், யௌமுன் நஹர் என்பதாக சொல்லப்படும். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றோம், அதுகுருனி அதுகுருக்கும் வஷ்குருனி வலா தக்ஃபுரூன், யார் என்னை நினைவு கூறுகின்றார்களோ அவர்களை நான் என்ன செய்வேன், நான் நினைவு கூறுவேன். என்ன நீங்கள் நினைவு கூர்ந்தா உங்களை நான் என்ன செய்வேன், நினைவு கூறுவேன். வஷ்குருனி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், வலா தக்ஃபுரூன், என்ன நீங்கள் என்ன செய்யாதீங்க, நிராகரித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்றோம். அப்போ யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ்ஜி பெருநாள் அன்று நாம் செய்யக்கூடிய அமல்கள், மேலும் அந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய சிறப்பை, அந்த நாளினுடைய சிறப்பை பற்றி ஸல்லல்லாஹு சொல்லும் பொழுது அபூதாவுத் ஹதீஸ் வருது, இன்ன ஆகமல் ஐயாமி இந்த அல்லாஹ்விடத்திலே நாட்களிலேயே மிகவும் சிறப்பான ஒரு நாள் இருக்குது என்று சொன்னால் யௌமுன் நஹர், அது பெருநாள் தான் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று உக்பத்து பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்ன யௌமுன் நஹரி வ யௌமு அரஃபா, யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய பெருநாளும் யௌமு அரஃபா, அரஃபாவுடைய தினமும் ஐயாமு தஷ்ரீக், அதை அடுத்து வரக்கூடிய 3 நாட்களான தஷ்ரீக்குடைய தினங்கள் இருக்கிறதே, குன்ன ஈதுனா, இவை அனைத்தும் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருநாளாக ஆக்கியிருக்கிறான். அஹ்லுல் இஸ்லாம், இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், இந்த 5 நாட்கள் எல்லாம் செஞ்சிருக்க நமக்கு ஈது பெருநாளாக ஆக்கியிருக்கின்றான். இந்த நாட்கள் என்ன செய்யணும், நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக குடியுங்கள் என்பதாக என்ன செஞ்சிருக்கலாம், நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் வாயிலாக அவங்க சொல்லி காட்டுகின்றார்கள். இது போன்று நிறைய ஹதீஸுகள், நிறைய சிறப்புகள் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, அபூதாவுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், 4 விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதில்லை, விட்டதே கிடையாது. அதில் முதலாவது சியாமு ஆஷுரா, முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் நோன்பு. இரண்டாவது வல் அஷ்ர் என்று சொல்லக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய 9 நாட்களினுடைய நோன்பு. வஸலாஹத அய்யாம் மின் குல்லி ஷஹரி, ஒவ்வொரு மாதமும் 3 நாட்களுடைய நோன்பு. வரகாத்தைனி கபல் கதா, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து 2 ரக்காத். இந்த 4 விஷயங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் விட்டதே கிடையாது, அவங்களுடைய வாழ்க்கையில இது விடுபட்டதே இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அன்னை ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அப்ப பெருநாளில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள்ல மிக முக்கியமான ஒரு காரியம், அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்விற்காக வேண்டி குர்பானி கொடுப்பது. அல்லாஹ்வுக்காக விளக்கியங்க குர்பானி கொடுக்கும். அந்த குர்பானை கொடுப்பதற்கு நாம் தயாராகக்கூடிய ஒரு நாள் என்னவென்று சொன்னால் பிறை 8. பிறை 8 என்ன செய்யணும், குர்பானிக்கு தயாராக ஆயிடும். அதுக்கு தான் யௌமு தர்வியா என்பதாக சொல்லப்படும். தர்வியானா என்ன அர்த்தம், குர்பானிக்காக தயாராகுதல் அப்படின்னு அர்த்தம். இன்ன வரைக்கும் யாரெல்லாம் இன்னும் ஆடோ அல்லது மாடோ குர்பானிக்காக வாங்காமல் இருந்தீங்களோ,
இதற்கு பிறகாக என்ன செஞ்சணும், வாங்கி வீடுகளில் ஆடு கொடுக்குறதா இருந்தாலும் மாடாக இருந்தாலும் என்ன செஞ்சிடணும், வீட்டில் வாங்கி கட்டி ஒரு 4 நாளாவது அதை நீங்கள் பராமரிக்கணும். குறைஞ்சது என்ன செய்யணும், இன்னைக்கு பிறை இன்னைக்கு 4 ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 3-4 நாள் தான் இருக்குது பெருநாள் கொண்டாடுறது. அந்த ஒரு 4-5 நாளாவது என்ன செய்யணும், அந்த ஆட்டை நம்ம வாங்கி நம்ம வீட்டில் கட்டி அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இலைக்கரைகளை போட்டு வளர்க்கணும். நம்மளை பார்த்த உடனே அது ஓடி வரும். எப்படிங்க பார்த்தா என்ன செய்யணும், ஆடு ஓடி வரணும். அந்த அளவுக்கு அதன் மீது நாம பாசமாயிடணும், அது நம்ம மீது பாசமாயிடணும். அதற்கு பிறகுதான் என்ன செய்வது, பெருநாள் அன்று குர்பானி கொடுக்கும் பொழுது என்ன செய்யும், ஒரு கவலை உள்ளது வருது தெரியுமா, ஒரு முகப்பத்தா உள்ளவர் திடீர்னு மூத்தா போயிட்டாரு வைங்களேன், என்ன செய்யணும், அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுவார். அது மாதிரி குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் நமக்கு என்ன செய்யணுமா, உள்ளத்தில் அந்த ஒரு கவலை ஏற்படும். ஏன்னு சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மகனாரை அறுப்பதற்கு முற்படும் பொழுது என்ன செஞ்சாங்க, அந்த கவலையோட தான் என்ன செஞ்சாங்க, அறுக்க முற்பட்டாங்க. ஆனால் கத்தி அறுபடல் கோபத்தில் என்ன செஞ்சாங்க, தூக்கி பாறை எறிஞ்சாங்க, பாறை 2 துண்டா போயிடுச்சு. சொல்றது கதை இல்லை, எல்லாம் குர்ஆன்ல இருக்கு. அதுக்கு பதிலாக அல்ல என்ன செஞ்சான், சொர்க்கத்திலிருந்து ஆட்டை இறக்கி கொடுத்தாங்க. பதைனா அப்படி கொடுத்த ஆட்டை சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் இறக்கி கொடுத்து, உங்களுடைய மகனுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்ய, இந்த ஆட்டை அறுத்து நீங்கள் குர்பானி கொடுப்பதாக அல்லா சொன்னான். அவருடைய தியாகத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அதே போல என்ன செய்ய, குர்பானி கொடுக்கும் பொழுது உள்ளத்துல ஒரு கவலை, ஒரு வலி நமக்கு ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்பட்டால் மட்டுமே அந்த குர்பானி நம்மிடத்திலிருந்து அது கபூலாக ஆகியிருக்கிறது என்பதற்கு உண்டான மிகப்பெரிய ஒரு அடையாளம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அப்ப ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்களிலே நாம் என்ன செய்யணும், குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்கள். இப்ப சில நாட்களாக ஒவ்வொரு நேரத்தில் என்ன செய்வாங்க, அந்த குழப்பவாதிகள் தோன்றிக் கொண்டே இருப்பாங்க. இப்ப குழப்பம் என்ன தெரியுமா, பெருநாள் அன்னைக்கு மட்டும்தான் குர்பானி கொடுக்கணும், மற்ற நாள் என்ன செய்யக்கூடாது, மற்ற அடுத்தடுத்த நாட்களை குர்பானி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வதந்தி கிளம்பிட்டு இருக்கு. அதுலேயும் ஹதீஸுகள் ஆதாரமாக சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஹதீஸுகளில் அந்த ஒரு ஹதீஸ் ஆதாரமாக சொல்றாங்க. இதுல ஐயாமுல் அக்லி வ ஷுர்புன்னு தானே சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய நாளை பற்றி ஹதீஸுகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஐயாமு அக்லின் வ ஷுர்பின், இது குடிப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் உண்டான நாள் சொல்லப்பட்டதே தவிர இந்த நாட்களில் நீங்க என்ன செய்யலாம், நீங்க குர்பானை கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஹதீஸ்ல என்ன இல்லை, வார்த்தைகளே இல்லை அப்படின்னு செஞ்சுட்டாங்க. சொன்னா மக்களை இன்னைக்கு ரொம்ப பயங்கரமா ஏமாத்திட்டு இருக்கு. ரொம்ப ஏதோ அந்த ஒரு ஹதீஸ் மட்டும் தான் கண்ணில் பட்டிருக்கு, லட்சக்கணக்கான ஹதீஸுகள் இருக்கு. அந்த ஹதீஸுகள் எல்லாம் ஆய்வு செஞ்சு தான் என்ன செய்யணும், விஷயங்களை எடுத்து மக்களுக்கு சொல்றோம். அதுக்கு ஆதாரமாக நான் ஹதீஸ் சொல்ற மாதிரி நாங்கள் படித்திருக்கக்கூடிய கிதாபுகள், எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கிதாபுகளிலேயே இந்த ஹதீஸை தான் ஆதாரமாக போட்டிருக்கிறாங்க. பெருநாள் அன்றும் குர்பானி கொடுக்கலாம், பெருநாளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 3 நாட்களுக்கும் குர்பானி கொடுக்கலாம். இதுல 2 விதமான சட்டங்கள் இருக்கு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, பெருநாள் அன்றும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 3வது நாள் அசர் வரைக்கும் என்ன செய்யலாம், பெரிய 13 வரைக்கும் நீங்கள் குர்பானி கொடுக்கலாம் என்பது ஷாஃபி மதுஹபினுடைய சட்டம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெருநாள் அன்று நாம் கொடுக்க வேண்டும், அதற்கு அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் பெரிய 12 என்ன செய்யணும், அசரோட குர்பானுடைய நாட்கள் முடிந்து விட்டது என்ன செய்யறாங்க, ஹதீஸாரமாக சொல்றாங்க. அவங்களுடைய மனோ இச்சை பிரகாரம் சொல்றாங்க. அந்த ஹதீஸில் வருது, இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவங்க யார் தெரியுமா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த 3 சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. 3 சஹாபாக்களும் யாரு, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க எப்படிப்பட்டவங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க, மதீனத்துல் இல்ம், நான் இந்த மதீனாவினுடைய இல்மினுடைய பெட்டகமாக இருக்கின்றேன். அலியும் பாபுஹா, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதனுடைய வாயில் என்பதாக சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு பக்கம் போனா ஷைத்தான் ஒரு பக்கம் ஓடிடுவான், அந்த அளவுக்கு புகழ்ந்து சொல்லியிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நாவிலிருந்து வெளிப்பட்ட சில வார்த்தைகளையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் வசனமாக அல்லாஹ் கிட்டத்தட்ட 14 ஆயத்துக்களை எல்லாம் இறக்கி இருக்கின்றான். அப்ப எப்படிப்பட்ட சஹாபாக்கள் இவர்கள், அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இவங்க யாரு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய நெஞ்சின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கை வைத்து துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் இவருக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை தந்தல் புரிவாயாக என்று என்ன செஞ்சாங்க, நெஞ்சில கை வைத்து துஆ செஞ்சாங்க. அப்படிப்பட்ட இந்த சஹாபாக்கள் 3 சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. காலு 3 சஹாபாக்கள் சொல்றாங்க, ஐயாமுன் நஹரி, குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் என்பது சலாசத்துன் 3 நாட்கள், அஃதலுஹா அஃபலுஹா, அதில் சிறந்த நாள் எது தெரியுமா,
யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய பெருநாள். குடும்பம் வரைக்கும் என்ன செய்வாங்க, பெருநாள் அன்னைக்கு குர்பானி கொடுத்து முடிச்சிருவாங்க. அது சிறந்தது என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய முதல் ஹதீஸ் இது. இந்த ஹதீஸ் முஅத்தா இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த ஹதீஸ் பாருங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அபி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக சொல்றாங்க, குல்லு ஐயாமி தஷ்ரீகி, ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய, அதாவது பெருநாள் அன்று குர்பானி கொடுக்கிறது கட்டாயம், குர்பானி கொடுக்கலாம் என்பதாக ஹதீஸ்ல தெளிவாக இருக்குது. அதற்கு அடுத்த நாட்கள் கொடுக்கலாமா? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, குல்லு ஐயாமி தஷ்ரீக், நாம் ஐயாமு தஷ்ரீக் என்று எதை சொல்லுகிறோமோ, பிறை 11, 12, 13 என்பதாக சொல்லக்கூடிய 3 நாட்கள் இருக்கிறதே, இவை அனைத்தும் தபுஹும், குர்பானி கொடுப்பதற்கு ஏற்றமான நாள் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. இந்த ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹிதாயா என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாப் இருக்கு, ஃபிக்ஹ் கிதாப், அனஃபி ஃபிக்ஹ் கிதாப். இந்த கிதாபுகள் என்ன செய்வாங்க, மதரசா கல்லூரி கொடுப்பாங்க. அந்த கிதாபுல 4வது பாகத்துல 446வது பக்கத்துல இந்த 2 ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. யாருக்கு சந்தேகமா இருந்தாலும் அந்த கிதாப் எடுத்து பார்த்துக் கொள்ளலாம். கண்ணியமிக்கவர்களே, குர்பானுடைய காலமாக இருந்தாலும், ரமலானுடைய காலமாக இருந்தாலும், முஹர்ரத்துடைய காலமாக இருந்தாலும், அந்தந்த மாதங்கள் வரும் பொழுது மக்களை குழப்புவதற்காக வேண்டி, மக்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி ஏதேனும் ஒரு சில ஹதீசுகளை மட்டும் சொல்லி அவர்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஹதீசுகளை வைத்து நாம் பார்க்கும் பொழுது பெருநாள் அன்றும் குர்பானி கொடுப்பது நமக்கு சிறப்பாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அடுத்திருக்கக்கூடிய 3 நாட்களிலும் நாம் குர்பானி கொடுக்கலாம். ஹனஃபி மதஹபை சேர்ந்திருக்கக்கூடிய நாம் பிறை 12 அசர் வரைக்கும் நமக்கு குர்பானிக்கு கொடுக்கக்கூடிய நேரம் இருக்கிறது என்பதாக முஹத்திஸீன்கள், சட்டைக்கல வல்லுநர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, ஹதீஸ்கள் நமக்கு எடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய ஹஜ் பெருநாளை சிறப்பாக நாம் கொண்டாடி, அந்த ஹஜ் பெருநாள் என்று குர்பானியை நாம் கொடுத்து அல்லாஹுடைய ரஹமத்தையும் அவருடைய பரக்கத்தையும் பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.